ஸ்வீட்னா யாருக்குங்க பிடிக்காது? வாங்க ஹெல்த்தியான பயர் சுழியம் எப்படி செய்யலாம்னு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இதுக்கு தேவையானது கொஞ்சமாக பாசிப்பயிர், அப்புறம் லைட்டாக உடச்ச கருப்புளுந்து, இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. ரொம்பலாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதை நல்லா போட்டு இதையும் வறுத்துருங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறக்குறனே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பவுடரை ஒரு குக்கரில் கொட்டிட்டு 2 டம்ளர் தாராளமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பையும் போட்டு சிம்மில் 2 விசில் விட்டுறலாம். அரை மூடி தேங்காய் துருவல், இடித்து வச்ச வெல்லம், இது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையும் சுழியணும்னு அவசியம் இல்லைங்க. தேங்காய் துருவல், வெல்லம், ஜீனி இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் பவுலில் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல், வெல்லம், ஜீனி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெளியே நிறைய அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பவுலில் 1 ஸ்பூன் மைதா, 4 ஸ்பூன் கோதுமையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணதை எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சுருக்கோம் ரெடியாக. அதில் நீங்கள் அந்த மாவில் பரட்டி, எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், நார்மல் ஹீட்டே போதும், அதில் எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்துருங்க. கவனமாக 2 மினிட்ஸில் எடுத்துருங்க, ஏன்னா இது டக்குன்னு தீஞ்சிரும். அப்புறம் என்னங்க, நம்மளோட பயர் சுழியான் ரெடி. நீங்கள் நினச்சி பார்க்கறத விட ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.